நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறீர்கள் நல்ல தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே ஆண்டவரே இம்மட்டும் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை தற்காத்து எங்களுக்கு நன்மை செய்த தேவனாய், எங்களுக்கு இருக்கிற தேவனாய் நீர் இப்பொழுதும் ஆண்டவரை ஜீவிக்கிறவராய் இருக்கும்படியாக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உண்மையோடும் ஆண்டவரை ஆவியோடும் ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக காலை வேளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆண்டவரே கர்த்தர் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. என் ஆண்டவரே நாமத்தை பிரஸ்தாபடுத்த எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய இரக்கம் கிருபை வெளிப்படுவதாக. தேவோட வார்த்தை எங்களுக்கு இந்த நாளிலும் பிரயோஜனம் உள்ளதாக இருப்பதாக. ஆண்டவரை நீ சொல்லியிருக்கிறீர், பிரயோஜனமானவர்களை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்த உண்மை உள்ள தேவன் எங்களை வழிநடத்துவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லோரும் ஆண்டவரை காண்கிறவர்கள் சேர்ந்து ஒருமித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவன்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, சேர்ந்து பாடுவோம். அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ, கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா. ஆமென். நீரின்றி வாழ்வது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா,
அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனையோ நன்மைகள் நீர் செய்தீர் ஐயா, நான் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல நாவுகள் போதாது ஐயா. 1000 ஆண்டுகள் அது போதும். ஆண்டவரே, மகிமையின் தேவன் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே மகிமைப்படும்படியாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவன். ஆமென். நன்றி இயேசுவே. உனக்கு பதிலாக மனுஷர்களே, உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் உயிருள்ள உண்மையுள்ள தேவனாய் இன்றும் நம் நடுவிலே அவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஜீவன் தந்து படைத்தவர் நீரே, உன் கிருபைக்காக நன்றி ஏசையா. எனக்கு ஜீவன் தந்து படைத்தவர் நீரே, உன் கிருபைக்காக நன்றி ஏசையா. உன் அன்புக்காக ஏங்குகின்ற வரை உன் கருத்தினாலே தாங்கிக் கொள்ளுமையா. உன் அன்புக்காக ஏங்குகின்ற வரை உம் கரத்தினாலே தாங்கிக் கொள்ளும் ஐயா. கொடிய நோய்களினால் அவதிப்பட்டவரை நீர் கண்ணோக்கி பாரும் ஏசையா. கொடிய நோய்களினால் பட்டவரை நீர் கண்ணோக்கி பாரும் ஏசையா. பாடுவோம். ஜீவன் தந்து படைத்தவர் நீர். கரங்களை தட்டி ஆமென். உம் கிருபைக்காக நன்றி ஏசையா. ஜீவன் தந்து படைத்தவர் நீரே, உம் கிருபைக்காக நன்றி ஏசையா. எங்கள் சீயோனின் மகாராஜனே, நல்ல உள்ளம் கொண்ட அன்பு தேவனே, எங்கள் சீயோனின் மகாராஜனே, நல்ல உள்ளம் கொண்ட அன்பு தேவனே, நீர் எங்களுக்காக சிலுவை சுமந்தீரே, உம் தியாகத்திற்கு நன்றி ஏசையா. எங்களுக்காக சிலுவை சுமந்தீரே, உம் தியாகத்திற்கு நன்றி ஏசையா. எனக்கு ஜீவன் தந்து படைத்தவர் நீரே, உம் கிருபைக்காக நன்றி ஏசையா. எனக்கு ஜீவன் தந்து படைத்தவர் நீரே, உம் கிருபைக்காக நன்றி ஏசையா. இந்த உலகத்தையே படைத்தவர் நீரே,
எங்கள் ஜீவனுள்ள அன்பு தேவனே. இந்த உலகத்தையே படைத்தவர் நீரே, எங்கள் ஜீவனுள்ள அன்பு தேவனே. கஷ்டம் வந்து என்னை சூழ்ந்தாலும் என் ஆண்டவரை கைவிட மாட்டேன். என்ன கஷ்டம் வந்து என்னை சூழ்ந்தாலும் என் ஆண்டவரை கைவிட மாட்டேன். என துன்பம் வந்து என்னை சூழ்ந்தாலும் என் கர்த்தரை நான் கைவிட மாட்டேன். ஜீவன் தந்து படைத்தவர் நீரே, உன் கிருபைக்காக நன்றி ஏசையா. எனக்கு ஜீவன் தந்து படைத்தவர் நீரே. பாடுவோமா? நன்றி ஏசையா, ஜீவன் தந்து படைத்தவர் நீரே, உன் கிருபைக்காக நன்றி ஏசையா. எனக்கு ஜீவன் தந்து, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எனக்கு ஜீவன் தந்து படைத்தவர் நீரே, உன் அன்புக்காக நன்றி ஏசையா. கர்த்தர் நல்லவர், தம்மை தேடுவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அவருடைய அன்பில் களங்கம் இல்லை, அவருடைய அன்பிலே குறைவில்லை. அவர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், முடிவு வரையும் நம்மை நடத்துவார். நம்ம உறவுகள் விலகி போனாலும், நண்பர்கள் விலகி போனாலும், தாய் உன்னை மறந்தாலும், தகப்பன் உன்னை கைவிட்டாலும், நான் உன்னை மறவாத தேவன் என்று சொல்லியிருக்கிறார். சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை, சொல்லுங்க, நான் உன்னை மறவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை மறவேன். ஆமென். ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஏசுவே ஏசுவே எல்லாம் ஏசுவே, ஏசுவே ஏசுவே, சத்தமாய் எல்லாம் ஏசுவே. தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஏசுவே ஏசுவே எல்லாம் ஏசுவே. பாடுவோமா? இயேசுவே ஆமென். இயேசுவே எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம் கிருபையெல்லாம் பின் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள
உம்மை அன்றி யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆமென். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம்மாவியினால் நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆமென். இயேசு என்று பாடுவோமா? இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் சொன்னவர். எத்தனை அன்பு நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய பலத்த கரம் எங்களை தாங்குகிறது, உம்முடைய பலத்த கரம் எங்களை தாங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி இயேசுவே. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் பாடுவோமா? உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை. நம்பு. கரங்களை உயர்த்தி இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியும் தேவன் தாங்கினாமே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியும் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடு. சேர்ந்து நம்புவேன் இயேசுவை நம்புவேன். சேர்ந்து இயேசுவை. கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை நம்புவேன். இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம்பிடி. சொல்லலாமா? கன்மலை ஆமென். எஸ். பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து
கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. அத்திமரம் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டுமந்தை முதலச்சாலும் ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டுமந்தை முதலச்சாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவ. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போ. எல்லாம் சேர்ந்து நம்புவேன் இயேசுவை நம்புவேன். ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஒரு விசை கூட நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. எல்லாம் சேர்ந்து விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பார். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தினாலே நீதிமான் இன்றும் என்றும் பிழைத்திடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் சீயோனின் மகாராஜனே, நல்ல உள்ளம் கொண்ட அன்பு தேவனே. பாடுவோமா? எங்கள் சீயோனின் மகாராஜனே, நல்ல உள்ளம் கொண்ட அன்பு தேவனே. எங்கள் சீயோனின் மகாராஜனே, நல்ல உள்ளம் கொண்ட அன்பு தேவனே. நீர் எங்களுக்காக சிலுவை சுமந்தீரே, உம் தியாகத்திற்கு நன்றி ஏசையா. நீர் எங்களுக்காக சிலுவை சுமந்தீரே, உம் தியாகத்துக்காய் நன்றி ஏசையா. நன்றி ஆண்டவர். தேவரீர்
எங்கள் விளக்கை ஏற்றுவீர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை அது எவ்வளவு பெரிதாக இருக்கு. உம்முடைய வாக்குத்தத்தம் அது கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த ஆண்டு நீர் இந்த எங்கள் சபைக்கு இந்த வாக்குத்தை எங்கள் ஊழியத்திற்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தீர். நீ எத்தனை உண்மை உள்ளவர், நீ எத்தனை அன்பு உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர். உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்மது நன்மை, உம்முடைய நன்மை அது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, 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 எல்லாரும் சேர்ந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நாம் நின்ற வண்ணமாக கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு இன்னும் இடைவிடும்படியாக சங்கீதம் 37 நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 37. சங்கீதம் 37 தாவீதின் சங்கீதம். மாறி மாறி வாசிப்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடிடுவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவீர். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று சாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விளப்பனவும் துன்மார்க்க பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்கொட்டுகளை நினைத்தே போல புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசிரிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, அவர் கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனமானேன்,
ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரைகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதை துன்மார்க்கரின். கடைசி 2 வசனம் சேர்ந்து வாசிப்போம். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவள் அடைக்கலம். கர்த்தர் அவளுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல வசனம் அது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அதாவது 2005 என்று நான் நினைக்கிறேன். 2004-05, அதாவது ஏற்கனவே 15-16 ஆண்டுகள். சரி, அதாவது கலைஞரில் அந்த இடத்தை வாங்கி நாங்கள் சபையை கட்ட ஆரம்பித்தோம். அந்த இடத்தை வாங்குவதற்கு சகோதரர் ஜெகன் உதவியாக இருந்தார் சிங்கப்பூரில். ஆனால் அதற்கு பலத்த எதிர்ப்பு. இங்கே கட்டக்கூடாது, இட்ஸ் ரெசிடென்ஷியல் ஏரியா. சரி, நான் அதை சமாதானப்படுத்தி ஆரம்பித்தோம். ஆனால் வேலை ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய கூட்டம் வந்து அதை தடுத்து நிறுத்தினார்கள். கலைஞரில் 9ஆம் தேதியில் அதை நாங்கள் அப்படியே நிறுத்திவிட்டோம். என்ன செய்வது தெரியாமல் பேசி கொண்டு வந்த பொழுது அங்கே இருக்கிற அந்த கலைஞர் அந்த கமிட்டி, அதாவது பஞ்சாயத்து, அவளை என்னை கூப்பிட்டு, நீங்கள் இதை அப்படி சபையை கட்டாதீங்க, உங்களுடைய பணத்தை நாங்கள் திரும்பி வாங்கி உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம், நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இல்லை, எனக்கு இந்த இடத்தை குறித்த ஒரு தரிசனத்தை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவளுக்கு அது புரியவில்லை. சரி என்று சொல்லி ஒரு மீட்டிங், பஞ்சாயத்து மீட்டிங்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி என்னை வர சொன்னார்கள். நான் அதற்கு முன்பாக என்னுடைய மேலே ஜெப வீட்டில் அங்கே போய் அமர்ந்து ஒரு நாள் உபவாசித்து ஜெபித்த பொழுது அந்த முடிவில் இந்த சங்கீதத்தை எனக்கு கொடுத்தார். அதில் அந்த சங்கீதத்தை நான் வாசித்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்தவனை எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று சொல்லி முதலாவது எனக்கு ஆலோசனை கொடுத்து அந்த கூட்டத்துக்கு என்னை அனுப்பி வைத்தார். அங்கே பஞ்சாயத்து அந்த ஊர் தலைவர், ஒரு வாத்தியார், ரிட்டையர்டு வாத்தியார், அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு 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 7-8 பேர் எல்லாம் கூடி வந்து உட்கார்ந்தார்கள். எங்கள் சபைக்கு எதிரில் ஒரு வீடு, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அந்த வீட்டில் எல்லாம் கூடினோம், பேசி கொண்டிருந்தோம். கடைசியாக அவர்கள் பல விதத்திலே அவர்கள் பேசி என்னை கோபப்படுத்தினார்கள். அந்த தலைவர் கேட்டார் என்னிடத்திலே, நீங்கள் ரோமன் கத்தோலிக்கா
நீங்கள் சிஎஸ்ஐயா, நீங்கள் லுத்தரனா, தெளிவாக பேசலாம், லுத்தரனா இல்லாவிட்டால் பெந்திகோஸ்தா என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நாங்கள் பெந்தைக்கோஸ்தே என்று சொன்னேன். அப்படி என்றால் நிச்சயமாக கிடையாது என்று சொன்னார். ஏனென்றால் உங்களுக்கு இரவும் தெரியாது, பகலும் தெரியாது, உங்களுடைய ராத்திரியெல்லாம் கத்திக்கிட்டு இருப்பீங்க, நிச்சயமாக உங்களுக்கு இடம் கிடையாது, ஆலயத்தை கட்ட முடியாது என்று சொன்னார். என்னடா என்று இப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்லி நான் வேதனையோடு இருந்து அதற்காக நான் வந்தபோது அங்கே ஒரு சில சத்தம் உண்டானது. அதாவது அவர்கள் சத்தம் போட்டாங்க. அப்பொழுது இதை வேடிக்கை பார்க்க அந்த தெரு முழுவதும் ஜனங்கள் கூடிவிட்டார்கள். இது என்ன, இதனுடைய முடிவு என்னன்னு சொல்லி அந்த தெரு 9வது தெரு முழுவதும் அந்த எண்டிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரே கூட்டம். நான் தனி ஆளாக நிற்கிறேன். வெள்ளாநிலை சிலர் சொன்னார்கள், நாங்கள் உங்களோடு வரட்டுமா என்று சொல்லி. தயவு செய்து யாரும் வர வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன். தயவு செய்ய யார் வேண்டாம், பார்த்து கொள்ளலாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ அந்த ஜனத்திரள் கூட்டம் அங்கே நின்று விட்டது. எனக்கு என்ன செய்ய புரியவில்லை. நல்ல கவனிங்கள், அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வார்த்தை எனக்கு அந்த பழைய ஞாபகம் வருகிறது. அங்கேருந்து ஒரு கூட்டம் வருகிறது, ஒரு 10-11 பேர், அதில் எல்லாம் வாலிபர்களும் நல்ல படித்தவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர் வரார்கள். இந்த கூட்டத்தை பார்த்து என்ன இந்த தெருவில் இவ்வளோ கூட்டம் என்று சொல்லி, என்ன நடந்தது என்று சொல்லி என்னை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு இடம் வாங்கணும், கெட்ட போகிறோம், கட்டுங்கள் அப்படின்னாங்க. அதில் ஒரு அரசியல்வாதி இருக்கிறார், ஒரு 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 ஊர் ஆள், ரவுடிசம் செய்கிற ஆள் இருக்கிறார், ஒரு லாயர் இருக்கிறார், அதெல்லாம் இருக்கிறாங்க. கட்டுங்க அப்படின்னா. இல்லை, அவங்க கட்டக்கூடாது என்று சொன்னார்கள். அப்போது எதிராக அந்த ஊர் கவுன்சிலரும் வந்திருக்கிறார், அவரும் வந்து எங்களை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், நீ கட்டக்கூடாது என்று சொன்னார்களா? ஆலயம் கட்டக்கூடாது யார் சொன்னார் என்று சொன்னார். நான் ஆட்டி கொடுக்க விரும்பவில்லை. இவர் சொன்னாரா, அவர் சொன்னாரா, எவர் சொன்னார் என்று சொன்னார்கள். எல்லோரும் தான் சேர்ந்து சொன்னாங்க அப்படின்னு. உடனே அங்கே இருக்கிற அந்த கவுன்சிலருடைய அந்த இதில் ஒரு துண்டு போட்டிருந்தார். துண்டை பிடித்து இப்படி இழுத்தார்கள். நீ சொன்னியா அப்படின்னு. இல்லை, நான் சொல்லலை. நீங்கள் சொன்னீங்களா? இல்லை, நாங்கள் சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் சொல்லலை. அப்போ யார் தான் சொன்னது? இனிமேல் பட்டு யாராவது ஆலை அந்த ஃபாதர் சபை கட்டும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணிங்க, ஒருத்தர் இங்கே இருக்க மாட்டீங்க. எல்லாம் கலைந்து போனார்கள். அந்த அந்த வார்டு கவுன்சிலர்லாம் பைக் எடுத்து பறந்துட்டான். ஒரே நிசப்தம். அப்போ நான் கேட்டேன், எல்லோரும், ஃபாதர் நீங்கள் சர்ச்சை கேட்டுங்க, யாராவது வந்து தடை செய்தால் பார்த்து கொள்ளலாம். சரி வாங்க, நீங்களாம் யாருன்னு கேட்டேன். நீங்களாம் யார்? நாங்கள் இதே கலைஞர் தான், இதே தெரு, பக்கத்து தெரு, அந்த தெரு, இந்த தெரு, நாங்களெல்லாம் நண்பர்கள் ஒரு வாக்கிங் போனோம். வாக்கிங் போயிட்டு வரும்போது இந்த கூட்டத்தை பார்த்து என்னன்னு கேட்டோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் தான் உங்களை அனுப்பினார், தைரியமாக இருங்க ஃபாதர், நீங்கள் கெட்டுங்க. அதற்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி எதிர்த்தவர்களெல்லாம் நம்முடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்று ஏறக்குறைய 15 ஆண்டுகள் அங்கே சபை நடந்து கொண்டிருக்கிறது. கவனிகள் எதற்காக சொல்லின்னு சொன்னால், கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். அவர் உனக்கு போதிக்கிற தேவன். அது சொன்னால், நீ எரிச்சலாகாதே, நீ கோபம் அடையாதே, கோபத்தை நிகழ்ந்து விடு. ஐ வில் டூ இட். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். சொன்னபடியே கர்த்தர் செய்தார். ஆமென். அதே இடத்துல ஆலயத்தை சபை நடத்தினோம், விபிஎஸ் பெரிய அளவில் நடத்தினோம், தெருக்களில் கூட்டம் போட்டோம், ஸ்டேஜ் போட்டோம். ஒருத்தர் அதே ஊர் தலைவர்கள் வந்தார்கள், உட்கார்ந்தார்கள் எங்களிடத்துல. எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. இதுதான் கர்த்தருடைய செயல், இதுதான் தேவ செயல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் ஒரு சில அறிவிப்புகள், சிலர் ஜெப குறிப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் ஜெபிக்கும்படியாக. முதலாவதாக நம்முடைய திவ்யா சுரேஷ் 31ஆம் தேதி, அதாவது மண்டே, அவளுக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்குறாங்க. கொள்ளுமேட்டில் நம்முடைய வெள்ளானூர் திவ்யா சுரேஷ் வெள்ளானூர். அதுக்கு முன்பாக அவளுக்கு கடந்த நாட்களிலே ஒரு மைல்டு பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவ் வந்தது. ஷி இஸ் கன்சீவ்ட். மண்டே வந்துட்டு அவளுக்கு டெலிவரி. மைல்டு பாசிட்டிவ், அதாவது லோ பாசிட்டிவ், மைல்டு பாசிட்டிவ், ஹை பாசிட்டிவ் கொரோனாலே இருக்குது. COVID-19 அவளுக்கு ஒரு மைல்டு பாசிட்டிவ் வந்தது. பட் ஷி இஸ் ஆல்ரைட் நவ். ஆனாலும் அவர்கள் நாளை ஸ்டெட் போர்டுக்கு போகிறாங்க. எகைன் ஷி ஹஸ் டு டேக் ஒன் மோர் டெஸ்ட், COVID-19. ஜெபித்து கொள்ளுங்கள், எல்லாம் நெகட்டிவாக இருக்கணும். மண்டே நல்ல சுகப்பிரசவம் ஆகணும். கர்த்தர் செயல்படுத்தும், அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றணும். அதற்காக ஜெபிப்போம். ரெண்டாவதாக நம்முடைய ரூபநாதனுடைய மனைவி இளவரசி, அவருடைய மகள் பூஜா கடந்த நாளிலே
மிகவும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு 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 பெகலம், மலையாளத்தில் சொன்னால் பெகலம். ஆனால் திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். there are so many works. இதுக்கு நடுவில் இப்படி நடந்தப்போ நான் ரொம்ப அப்செட் ஆகி அப்புறம் எல்லோ படித்து தேவ கிருபை அவங்களுக்கு ஆக்சிஜன் 75 வந்துட்டு 75 ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரூபநாதன் நல்ல திட ஆர்த்த மனம் உள்ளவர், கலங்கி விட்டார். மனைவி மகள் யாருக்கு கலக்கம் வராது. அப்புறம் எல்லாம் போய் அவருடைய சகோதரர் இளவரசி சகோதரர் முத்து சிலம்பு எல்லாம் சேர்ந்து எடுத்து நான் எல்லாம் போய் எடுத்து நம்முடைய அமைச்சர் நாசர் கொஞ்சம் உதவி செய்தார். சில ஆக்சிஜன் சிலிண்டருக்கு அப்படியெல்லாம் போய் எடுத்து கடைசியில் ஓமந்தூரார் போனோம். இடம் இல்லை, ஆக்சிஜன் கிடையாது. அப்புறம் கடைசியாக எல்லாம் பண்ணி எமர்ஜென்சி ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டது ஓமந்தூராரில். அதுக்கப்புறம் WTCயில் அங்கே சேர்க்கப்பட்டு வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் அது ஏறக்குறைய 10 நாட்கள் அங்கே 12 நாட்கள் இருந்து இப்பொழுது டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இன்று போய் நான் பார்த்தவங்களை ஜெபித்தேன். தே ஆர் ஓகே. தொடர்ந்து நல்ல பூர்ண சுகம் கிடைக்க ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அவருடைய சகோதரர் சிலம்புடைய மனைவி க்கு 2 ஜூன், அதாவது 2 ஜூன் செவ்வாய்க்கிழமை அன்று அவர்களுக்கு டெலிவரி டேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்னென்னா கொடி சுற்றி இருக்கிறதாம். அவர் சிலம்பரசன் இடத்துல சொல்லி பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள்னு சொன்னார். அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். 2 ஜூன் அவருடைய டெலிவரி டேட். மூன்றாவதாக நம்ம அந்தோணி அந்தோணி அவர்கள் கடந்த 15 நாட்களாக மிகுந்த பலகீனமாக இருந்து நாட் கோவிட், பட் தேர் ஆர் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். பட் இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் தேறி வருகிறார்கள். நல்ல பரிமண சுகம் கிடைக்க அந்தோணிக்காக ஜெபித்துக் கொள்வோம். அடுத்ததாக சங்கர் நாடைய அம்மா, வெள்ளாங்க சங்கருடைய அம்மாவுக்கு கொஞ்சம் கோவிட் சில பாசிட்டிவ் சைன் இருக்குது. டாக்டர் இடத்துல கொண்டு போய் அதில் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்து இப்பொழுது அவர்கள் அண்டர் ட்ரீட்மெண்ட். சங்கர் அம்மாவுக்கு நல்ல சுகம் கிடைக்க நாம் ஜெபித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்னொரு அறிவிப்பு. மே 31 திங்கட்கிழமை முதல் ஜூன் 6 ஞாயிறு வரைக்கும் நம்முடைய CBCயுடைய தமிழ் அதாவது ப்ரோக்ராம் இருக்குது. VBS CBC ப்ரோக்ராம் காலை 10 மணி முதல் 11 மணி வரைக்கும் யூடியூப்பில் CBC மே 31 திங்கட்கிழமை முதல் ஜூன் 6 ஞாயிறு வரைக்கும் எல்லோரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சில்ட்ரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ். ஓகே, மார்னிங் 10 to 11 அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள், குரூப்பில் போட்டிருக்கிறேன். ஜஸ்ட் கோ த்ரூ, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நம்முடைய ரஞ்சித் உடைய மனைவி ஜூலி அவருடைய அம்மா கடந்த சில வாரங்களாக ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் இஸ் வந்து பிளேட்லெட்டு 8000 வந்துட்டு. ஹாஸ்பிட்டல் கிடையாது, பெட்டு கிடையாது. சுற்றி அடித்து அலைந்து திரிந்து திருவொற்றியூர் சுபம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கேருந்து கிடைக்காம இதாகாமல் இப்போ குளோபலில் இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா இன்னும் அவர்கள் அந்த தேறி வரலை. இன்றைக்கி ரஞ்சித்த காலையில் பேசும்போது சொன்னார், ஒரு 12 ஊசி போடணும் அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு 6 ஊசி, அடுத்த நாள் 6 ஊசி. குளோபல் பெரிய ஹாஸ்பிட்டல். ஏற்கனவே சில ஆயிரங்கள் ஒரு சில லட்சங்கள் செலவாகிவிட்டது. அந்த ஹோல் ஃபேமிலி, அம்மாவுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க ரெடியூஸில் எல்லோரும் சேர்ந்து. அந்த ஒரு ஊசியுடைய விலை 25,000, 25,000. 12ஆல் நீங்கள் பெருக்கி கணக்கு வச்சு விடுங்க. கர்த்தர் அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக செபித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கடந்த நாளிலே மகள் ஷாரனுடைய மேரேஜ் அஸ்வல் ரிசப்ஷன் நல்லபடியாக நடந்தது. சூழ்நிலைகள் நெருக்கம்தான், போராட்டம், அநேக போராட்டங்கள். ஆனால் இந்த கார்டு நாங்கள் ஒரு சாட்சி சொல்லி ஒரு கார்டு வாங்கி வச்சு வந்த உடனே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஆண்டவரே, இந்த வசனம் என்ன வசனம் போடும், தலைப்பில் ஒரு வசனம் போடும் தெரியுமா? மேரேஜ் இன்விடேஷனில் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, இவர்கள் இனி இருவர் அல்ல ஒரே மாம்சம், எல்லாம் போடுவோம் தெரியுமா? நிறைய வசனங்கள் போடுவோம். இப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்த வசனம், அவர் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சங்கீதம் 126:3. என்னடா இது ஒரு மாதிரி இந்த வசனமாக இருக்குன்னு, இதை நீ போடு அப்படின்னாரு. நானும் போட்டேன். கார்டும் பிரிண்ட் பண்ணியாச்சு. பிரிண்ட் பண்ணி வந்தாச்சு. கொரோனாவும் வந்துச்சு. கொரோனா ஃபஸ்ட், லாக்டவுன், பல பிரச்சனைகள். ஃப்ளைட்ஸ் இருக்குது, பட்டு கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கோ ஆன் கேன்சலிங். அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன்,
ஒன் ஆஃப்டர் ஆனதர். அப்போ எனக்கு ரொம்ப அப்செட் ஆகி, ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனை, எதற்காக என்று கேட்ட பொழுது அந்த வசனத்தை நோக்கி பாருண்டார். நான் அப்போ தான் கார்டு எடுத்து வந்தேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அப்போது எல்லாமே நார்மலாக போயிட்டா நான் பெரிய காரியம் செய்து உனக்கு எப்படிப்பா தெரியும், அதனால தான் நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னார். அப்போ தான் நாங்கள் அப்படி விழிப்பு வந்தது. சரி, ஓகே. அடுத்த பாரு என்னென்னா, ஒரு நாளைக்கு முன்பாக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்லுது நெகட்டிவ் COVID-19 நெகட்டிவ் ஷுட் பி ப்ரொடியூஸ்ட். என்னோட ஒரு நாள் அதுக்கு பல பிரயாசங்கள் எல்லாம் பண்ணி கடைசியில் எடுத்துட்டோம். ஆனால் வந்தது ஒரு நெகட்டிவ் வரணும், இல்லை வரலன்னா மேரேஜும் போக முடியாது. ஹோம் குவாரண்டைன், அட்மிஷன், நோ மேரேஜ். ஆனால் எல்லாருக்கும் நெகட்டிவ் வந்தது. ஏர்போர்ட்டுக்கு போனோம், அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பார்ஷியல் கேன்சலேஷன், எல்லாத்தையும் முடிச்சு கேன்சல் பண்ணிட்டான். there are so many problems. கடைசியாக நாங்கள் ஃப்ளைட் ஏறி அப்பாடான்னு உட்காந்தோம். அங்கே உள்ள திரும்பி நாங்கள் தலைகளை எண்ணி பார்த்தா வெறும் 35 பேர் தான் உட்காந்துருக்குறோம். நல்லவேளை அந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுங்கள். அதில் நாங்கள் 10 பேர் போய் அழகாக போய் சேர்ந்த ஒழுங்காக இருந்தோமா. புயல் வருகிறது. என்ன புயல்? ஒரு புயல் வருகிறது, குஜராத்காரை நோக்கி வருகிறது. அடித்து பின்னி எடுத்துட்டு பாம்பையை புரட்டி போட்டது. ஆனால் திருமணம் நடந்தது, அருமையாக நடந்தது. அப்போது கர்த்தர் நம்ம யோசித்து பார்த்தேன், கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு இதை நிமித்தம் தான். சரி, அன்றைக்கி மண்டே May 17 மேரேஜ் டே, ஏர்போர்ட் க்ளோஸ்டு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா செவ்வாய்க்கிழமை காலை சப்போஸ் டு கம் பேக் டு சென்னை. எங்களுடைய ஃப்ளைட் அட் 5 o'clock ஈவினிங். நான் காலையில் எழுந்து பார்க்குறேன், பாம்பே அமைதியாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் குஜராத் கரையை கடந்து விட்டது புயல். மறுபடியும் ஏர்போர்ட் திறக்கப்பட்டது. மாலை 5 மணிக்கு வருகிறோம், சரியான நேரத்தில் எடுக்கப்படுகிறோம். சரியான நேரத்தில் 6:30 மணிக்கு இங்கே இறங்குறோம் சென்னையில். சரி, எவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ பெரிய ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். சரி, அடுத்தது ரிசப்ஷன். ரெஸ்ட்ரிக்ஷன், மோர் அண்ட் மோர். கடைசியாக ஒன்று போட்டால் தெரியுமா, இ-பாஸ். அடுத்த ஒன்று போட தெரியுமா, திருமணத்துக்கு இ-பாஸ் இல்லை. இதுக்கு மேலே என்னென்னு இருக்கும்? அமாங் ஆல் தீஸ் திங்ஸ் கர்த்தர் அருமையாக நடத்தினார். அல்லேலூயா. ஆச்சரியமானது. கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா. அந்த முதல் வசனத்தை நான் மறுபடியும் பார்க்குறேன். சங்கீதம் 126:1 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை நாங்கள் சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம். வாசிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வீட்டில் வந்து உட்காந்து இதெல்லாம் நடந்ததா இல்லை சொப்பனமா? அந்த வசனம் அங்கே உறுதிப்பட்டது. இதுதான் நமது கர்த்தர். அல்லேலூயா. தலையிலே சொல்லுவோமா? சரி, ஓகே. கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கே மகிமை. வருகிற சண்டே த ஃபர்ஸ்ட் வீக், ஜூன் 1st வீக், நெகேமியா மறந்து விடாதீர்கள். அருமையானவர்களை கவனியுங்கள். கடந்த மாதம் ரொம்ப குறைவாய் வந்தது. ஏன்னால் பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் ஆல் சிச்சுவேஷன் எப்படியோ புரட்டி உருட்டி போட்டோம். ஆனால் தயவு செய்து சர்ச்சு நடக்குது, சர்ச்சு நடக்கலை, ஆன்லைன் இருக்குது. தயவு செய்து உங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டை சரியாய் செலுத்தி விடுங்கள். உங்கள் பக்கம் அந்த எவ்வளவு என்றால் சகோதரி எபினேசர் வந்து உங்களிடத்தில் வரும்பொழுது கலெக்ஷனுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள். அதை நீங்கள் வந்து தாமதம் பண்ணாதீர்கள். அதுபோல் மற்ற சபைகளிலும் பாகல்மேடு, கலைஞர் நகர், கன்னடப்பாளையத்தில் உதாரத்துவமாய் கொடுங்கள். மறந்து விடாதீர்கள். த நெக்ஸ்ட் சண்டே, த ஃபர்ஸ்ட் சண்டே. அல்லேலூயா. அடுத்ததாக இப்போ அடுத்த ஒரு 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 வியாதி வருகிற கருப்பு பூஞ்சை. என்ன பேர்? கருப்பு பூஞ்சை. அது வந்துட்டு என்னென்னவோ சொல்லி ஜனங்களை பயமுறுத்துகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, துன்மார்க்கர் தேசத்தை ஆளும் பொழுது ஜனங்கள் தத்தளிப்பார்களாம். எல்லா பூஞ்சையும் வரும். கொரோனா வருது, கொரோனா வேவ் 2 வருது, அடுத்த வேவ் 3 வரப்போதுங்கிறான், பிள்ளைகளை பிடிக்குதுங்கிறான், கருப்பு பூஞ்சை வந்து சாவுறாங்கிறான். ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லுவேன். அவன் இப்போ ஒருத்தன் சொல்கிறான், இன்றைக்கி நீங்கள் அதிகமாக ஆவி பிடிக்காதீங்க, ஆவி பிடிச்சாலும் கருப்பு பூஞ்சை வருதுங்கிறான். ஜனங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. புது புது மருந்துகளை சொல்லுகிறார்கள். நான் சொன்னேன், ஒரே ஒரு அதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஒரே ஒரு பதில், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் தைரியமாய் தலன் கொண்டு கர்த்தர்கள் மனமகிழ்ச்சியாக இருப்போம். பிலிப்பியர் 4:6 சொல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு
தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13 என்ன சொல்லுது வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இதுதான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ஆக நீங்க என்ன பண்ணணும்? முறுமுறுப்பு இல்லாமல். 1 கொரிந்தியர் 10:10 என்ன சொல்லுது வாசிங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுக்காம கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நாளைக்கு அதாவது நான் கேள்விப்பட்டேன், இன்றைக்கி நாங்கள் ஆன்லைன் ரெக்கார்டிங்கில் இருக்கிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே. ஆக்சுவலாக சண்டே தான் இது ஆன்லைன் ரெக்கார்டிங் பண்ணி நாங்கள் ஆன்லைனில் கொடுப்போம். ஆனால் சாட்டர்டே என்னென்னா ஊசி போட போகிறாங்களாம், தடுப்பூசி. எனக்கு சில ஐயா தடுப்பூசி போடலாமா வேண்டாமா? தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்க. உங்களை யார் வேண்டான்னு சொன்னால் போட்டுக்கிடுங்க. ஆனால் போட்ட பிறகு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, போட்ட பிறகு என்ன வரும்? காய்ச்சல் வரும். பயந்துடாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த காய்ச்சலை கொண்டு பயந்துடாதீங்க. தைரியமாக ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல விடுதலோடு எழும்பி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம். ஓகே, குட். அடுத்ததாக இன்னொரு அறிவிப்பு. நம்முடைய இன்பகுமாரி ஜெய்சங்கர் வேல்டெக் ஜங்ஷனில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க, அப்பர்ணா கிளினிக். அவங்க இப்போ பல சோசியல் ஒர்க்கோடு சேர்ந்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே டாக்டர் இருக்கிறார், அப்பாயிண்டட் டாக்டர் இருக்கிறாங்க. ஒரு லேப் ஒன்று இருக்கிறது. ஸோ எல்லோரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைஞராக இருக்கட்டும், கன்னடப்பாளையமாக இருக்கட்டும், வெள்ளாளராக இருக்கட்டும், கொள்ளுமேடாக இருக்கட்டும், நம்முடைய சபை மக்கள் அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக அவர்கள் சேவை செய்யவும் எல்லாம் செய்கிறாங்க. அது உங்களுடைய அதுக்குள்ள பிரதிபலனை நாம் கொடுத்து தான் ஆக வேண்டும். சரி, கர்த்தர் நல்லவர். அவருடைய கான்டாக்ட் நம்பர் 9952916516 9940554452. அதற்காக செபித்துக் கொள்ளுங்கள். பல பிரயாசத்தின் மத்தியிலே இந்த கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? ஓகே, குட். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இன்னும் சில அறிவிப்புகள் இருக்குது. ஜூன் 3 தேர்ஸ்டே நம்முடைய மகேஷ் அம்முடைய தகப்பனார் டேவிட் முருகேசன் இறந்த அந்த நினைவு நாள் ஜபக்கூட்டம் ஜூன் 3 வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. ஓகே, அது அந்த ஜபக்கூட்டம் இருக்கிறது. அது சரியான நேரத்துக்கு வாங்க, சரியான நேரத்தில் முடிக்கப்படும். லாக்டவுன் பீரியட், அதனால் யாரையும் தொந்தரப்படுத்தக்கூடாது. நான் மறுபடியும் வீடு வந்து சேரணும். சரி, ஆகவே அது வருகிற தேர்ஸ்டே ஜூன் 3 மாலை 5:30 மணிக்கு. ஓகே, அன்று அவருடைய டேவிட் முருகேஷுடைய அவர் இறந்து விட்டார்கள். கடந்த நாளிலே அவருடைய ஜபக்கூட்டம் வைத்திருக்கப்பட்டது. ஆக எல்லோரும் கண்டிப்பாக விழாவில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். கலைஞரில் பார்க்கும் பொழுது நமக்கு ஜூன் 2 அதாவது நமக்கு ஜூன் 2 புதன்கிழமை நம்முடைய ஆரோன் சாமுவேலுடைய பிறந்த நாள். அதாவது சந்துரு மெருனுடைய மகன் ஆரோன் சாமுவேலுடைய பிறந்த நாள். அதுக்காக நாம் ஜெபிப்போம். ஜூன் 3 ராபினுடைய பிறந்த நாள், அதாவது வியாழக்கிழமை. ஜெபித்து கொள்ளலாம். நம்முடைய வடிவுடைய தாயார் அவளும் கொஞ்சம் சுகவீனமாக இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த மகளுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கெட்டிங் பெட்டர். ஆனாலும் நல்ல பூர்ண சுகம் கிடைக்க முடியாது. நம்ம எல்லோரும் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் அவரையும் அவருடைய மகளையும் ஆஸ்வதிப்பாராக. மகளுக்கு ஏற்ற ஒரு துணையை சீக்கிரமாய் கர்த்தர் தரும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். ஆமென். அறிவிப்புகளும் ஜெப குறிப்புகளும் அவ்வளவுதான். கர்த்தர் நல்லவர். ஓகே, எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். பிறந்தநாள் வெட்டிங் ஆனிவர்சரி பாருங்கள். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. எஸ்பெஷலி அநேகர் அந்த டெலிவரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சுகப்பிரசவம் உண்டாகணும். சில கோவிட்ஸ் இருக்கிறது எல்லாம் மாறணும்.
தேசத்திலே சமாதானம் உண்டாகணும். எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். சந்தாலா ரீபாலா ஹாலா ஷதலா. ஆண்டவரே கர்த்தர் மனம் இறங்குவீராக. யாவர் மேலும் ஆண்டவர் இறங்கி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை நடத்துவீராக. நன்மை கிருபை தொடர்வதாக. சுகவீனர்களை கர்த்தர் எடுத்து போடுங்க. சுகம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை தாங்க. ஒவ்வொரு கிடுமலை கர்த்தர் தாங்கி பலப்படுத்துவீராக. ஆண்டவரே இந்த லாக்டவுன் சீக்கிரமாய் முடிந்து இந்த சென்னையிலே கொரோனாக்கள், இந்த தமிழ்நாட்டிலே கொரோனாக்கள் கடந்து போக முடியாது. சென்னையில் 7000 இருந்தது பர் டே, இப்பொழுது 2000 சில்லறை வந்திருக்கு. கர்த்தர் கிரியை செய்கிறார். இன்னும் ஹல்லேலூயா வேகமாக எல்லா கொரோனாக்களும் கடந்து போக முடியும். தேவன் உதவி செய்ய முடியாது. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஒரு இந்த ஜபத்தை எடுப்போமா? ஜபம் பண்ண அது நின்றவனும் ஜபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா தேவ பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு உடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை வைக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜெபித்ததன்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் மற்றும் ஆண்டவரே வியாதியோடும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல பரிபூரண சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வாதை முற்றிலுமாய் எங்கள் தேசத்திலிருந்து விலகி போகும்படியாக தேவரீர் கர்த்தாவே உம்முடைய கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே மனதுருக்கம் ஒவ்வொருவர் மேலும் உண்டாயிருக்கத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த நாட்களிலே ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபித்ததன்படி விண்ணப்பதன்படியாக தேவரீர் கிரியை நடப்பிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சபையும் கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசி அனுக்கிரகம் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் எங்களை குணமாக்கும்படிக்காகவும் இந்த நாட்களிலே ஆண்டவரே தேவ பிள்ளைகளாய் ஊழியர்களாய் உமக்கென்று ஆண்டவரே வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த சந்தர்ப்பங்களை காலங்களை ஆண்டவரே நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு தகப்பனே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளவும் கர்த்தர் நியமித்த பாதையிலே ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் பலத்தையும் தருவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே வார்த்தையை கொடுக்கிற தம்முடைய மகன் நம்முடைய கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். நம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே பரிபூரண நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்த நல்லவர். ஒரு மணி சமயம் கடந்து செல்கிறது. இன்னும் ஒரு 10-20 நிமிடங்கள் உண்டு. வாசிக்கலாம். அதிக நேரம் எடுக்க மாட்டேன். ஏசாயாவின் புத்தகம் 62. ஏசாயாவின் புத்தகம் 62. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். போதும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். யோவான் 1:5. யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக்கொள்ள கவனியுங்கள். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அந்த இருள், அந்த ஒளி அதோட இருளுக்குள் வருகிறது. ஒரு ஒளி ஒன்று வருது. இப்போ வந்து அந்த இருளை பிரகாசிக்க செய்கிறது. அப்போ இருள் ஜனங்களை மூடுகிறது, காரிருள் ஜனங்களையும் தேசத்தையும் மூடுகிறது. அப்போ ஒரு ஒளி வருகிறது. அது அந்த ஒளி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அது தேவனாக இருந்தது. அப்போ வார்த்தையான அந்த ஒளி, நீங்கள் வார்த்தையான அந்த ஒளி இப்பொழுது வரும் பொழுது இருள் என்ன பண்ணுதான்? முதல்ல இருள் மாறணும், காரிருள் மாறணும். அப்போ தான் அந்த பிரகாசம் வரும். இருளுக்குள்ளே பிரகாசம் வராது. ஒளி வந்தாலும் ஒளி வருகிறதப்பா. ஆனால் இருள் நீங்கினால்தான் பிரகாசம். இருளுக்குள்ளே பிரகாசத்தை எதிர்பார்த்தால் நாம் ஏமாந்து விடுவோம். அந்த ஒளி வருகிறதுப்பா. கரண்டு போயிட்டு ஒளி வருது, டார்ச் லைட் அடிக்கிறோம், உடனே என்ன ஆகுது? இருள் நீங்குது, பிரகாசம் வருகிறது. அப்போ நாம் இருளுக்குள்ளே கடந்தோம், ஒளி வந்துட்டு வந்தவுடனே என்ன ஆகும்? இருள் நீங்கணும். நீங்குதில்லை, நீங்கணும். இருளுக்குள்ளே இருளையும் வச்சுக்கிட்டு நாம் பிரகாசிக்கிறோம் சொன்னால் அது நம்மை ஏமாற்றிக்கொள்ளுகிற காரியம். நம்மையும் ஏமாற்றிக்கொள்கிறோம், ஆண்டவரை ஏமாற்றி. அப்போ அந்த இருள், காரிருள் நீங்கணும்னா
அந்த ஒளியை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த பாவ இருள் நம்மளே எங்கே கிடந்தோம்? பாவத்தில் கிடந்தோம். பாவ உளையான சேற்றிலே கிடந்தோம். பாவத்தில் கிடந்தோம். பாவ இருள் நம்மை பற்றி. ஆதியாகமத்திலே நான் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கும் பொழுது கவனிங்கள். இந்த பாவ இருள் இப்போ பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை படைத்தார். அவர் ஏதேன் தோட்டத்திலே அவர்களை அழகாக அமரச் செய்து அந்த பகலின் குளிர்ச்சி வேளையிலே உலாவி அவர்களோடு பேசினார், அவர்களோடு நடந்தார். தேவனாகிய கர்த்தர் 3:1 நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. அதாவது அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம், தேவன் சொன்னது உண்டோ என்று ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொட வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றும். அப்பொழுது பாருங்கள், கவனிங்கள். அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தான், அவனும் புசித்தான். கவனிங்கள், இந்த பாவ இருள் என்பது 3 விதமாய் பிரித்து நான் பேசுகிறேன். இந்த பாவ இருள் நீங்கி நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக என்ன இருள் என்று சொன்னால், நமக்குள்ளே நம்முடைய இருக்கிற எதிர்பார்ப்பு என்ற இருள். இப்போ ஆண்டவர் நம்ம ரட்சித்தார் அல்லவா, இருள் போயிருக்கணும் அல்லவா, இருள் போல என்னென்னா, நாம் அநேக எதிர்பார்ப்புகளை நாம் உள்ளே அடக்கி வைத்திருக்கிறோம். எதிர்பார்ப்புகள் என்ற இருள். உலக மனுஷன் அநேக எதிர்பார்ப்புள்ள இருப்பான். அது நியமம், அது நியாயம். அவன் உலக மனுஷன், அவன் தேவனை அறியாதவன். இப்போ செய்தியெல்லாம் யாருக்கு? தேவ சபைக்கு தான். அவன் இப்போ நமக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகள் என்னன்னு சொன்னால், நாம் மேன்மை அடைய வேண்டும், நாம் பிரஸ்தாபம் அடைய வேண்டும், நாம் புகழ்ச்சி அடைய வேண்டும். இங்கே சம்பவிச்சது என்ன தெரியுமா? அப்போ சர்ப்பம் பாருங்க, மிகவும் தந்திரமுள்ள சர்ப்பம் என்ன பண்ணுறான், நீங்கள் தேவர்களை போல. இப்போ ஏவாள் பார்க்கா, தேவனை போல் ஆயிடுவோமா? அப்போது என்ன தான் தேவனோடு கூட நடந்தாலும் அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? நானும் தேவனை போல அப்படியே மேலே நானும் உயர்ந்துடணும். இது மனிதனுடைய அந்த இருள் வருவதற்கு மறுபடியும் என்னதான் அவர் அந்த தோட்டத்திலே பகலில் தேவனுடைய பிரசன்னம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? அப்படியே எதிர்பார்ப்பு இன்னும் மாறவில்லை. நான் அந்த தேவனை போல். ஆனால் தான் அன்னைக்கு மேலிருந்து ஒருவன் தள்ளப்பட்டான், லூசிபர். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவரை போல நானும் மாறணும். அவரை துதிப்பது மட்டும் இல்லை, அவரை போல நானும் மாறணும். பெருமை பிடித்தவனாய் கீழே தள்ளப்பட்டான். அப்போ மறுபடியும் எதிர்பார்ப்பு என்ன? நல்ல கவனிங்கள். ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்முடைய எதிர்பார்ப்புகளை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்குள்ள இருள் நீங்கி பிரகாசிக்க வேண்டும் சொன்னால், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்படின்னா, மேன்மை அடைவதற்கல்ல, நாம் புகழ்ச்சி அடைவதற்கல்ல, நாம் பிரஸ்தாபம் அடைவதற்கல்ல. இயேசு கிறிஸ்துவை விட புகழ்ச்சி உள்ளவர் வேறு யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மேன்மை உடையவர் வேறு யாரும் அல்ல. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் வேறு யாரும். ஆனால் அவர் என்ன செய்தார்? பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரம் எடுங்கள், வாசியுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம். அதில் அவர் வாசிக்கலாம் 6 முதல் 8. அவர் தேவனுடைய ரூபமாய், பாருங்கள், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. நீ நம்ம விரும்புவோமா? இதை நம்ம வெறுமையாக விரும்புவோமா? அடிமையாக விரும்புவோமா? ரொம்ப கஷ்டம். இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வெளியே நம்ம சொல்லலாம், நிறைய பேசலாம், வெரி ஹம்பிள், வெரி சிம்பிள். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? பயங்கரமான எதிர்பார்ப்புகள். யூ ஹேவ் டு பி, ஐ ஹாவ் டு பி, இப்படி அப்படின்னு சொல்லி இந்த எதிர்பார்ப்பு மறுபடியும் என்ன பண்ணுது? இருளை நமக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. அவர் என்ன பண்ண? அடிமையின் ரூபம் எடுத்து. வாசிங்க.
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, பாருங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதனால தான் அவர் உயர்த்தப்பட்டார். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இதான் அவரை உயர்த்தினார். நல்ல கவனிங்கள். இந்த பாவ இருள், நான் தேவ சபைகளுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். தேவ சபைகளுக்கு என்னென்னா, இந்த பாவ இருளை நம்மை விட்டு நீக்கினார், உண்மைதான். நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உண்மைதான், ரட்சிப்பை பெற்ற உண்மைதான், நாம் அவருடைய சபையிலே அவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிற உண்மைதான். ஆனால் இருள் நீங்கி விட்டதா? கொஸ்டின் மார்க். பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்னும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் மேலே 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 போயிட்டுருக்கு. அவர் நம்மை தாழ்த்தினார், வெறுமையாக்கினார். வெளியே நம்ம ஒரு சிம்பிளாகி தோன்றலாம், ஆனால் உள்ளே வந்துட்டு நம்முடைய இருதயம் எதை எதிர்பார்க்கணும்? வெறுமையை எதிர்பார்க்கணும். வெரி ஹம்பிள்னஸ் எதிர்பார்த்தால் அந்த இருள் நீங்கி நீ வெளிச்சமடைவாய், பிரகாசிப்பாய். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, த ஃபர்ஸ்ட் திங் எதிர்பார்ப்பு. இந்த நாட்களிலே நாம் எதை எதிர்பார்க்கணும்னு சொன்னால், அவரை போல நாம் வெறுமையாக்கி கொள்கிற அனுபவம். உன்னை உயர்த்துவதும் உன்னை தாழ்த்துவதும் தேவனுடைய கரத்தில். நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் நீ உயர்த்தப்படுவது சொன்னால் அது தேவனுடைய கரத்தினால் மட்டும்தான். நான் பெரிய அளவில் படிப்பதனால் உயரப்போவதில்லை, நான் பெரிய அளவில் அவருடைய ரிசர்ச் பண்ண நான் உயரப்போவதில்லை. நான் உயர்வும் தாழ்வும் தேவனுடைய கரத்திலே உண்டு. ஒருவனை உயர்த்துவதும் ஒருவனை தாழ்வதும் தேவனுடைய அந்த ஹம்பிள்னஸ் இருதயம். ஆமென், அல்லேலூயா. அதை தான் தேவன் விரும்புகிறார், அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கண்ட பாருங்கள். அப்போது இந்த நாளிலே அந்த இருள் நம்மில் நீங்கும்படியாக மேன்மைக்கு முன்னானது மேன்மையை நாம் வெறுக்க வேண்டும். இந்த மேன்மையை நாம் வெறுக்க வேண்டும். அவர் மேன்மையை வெறுத்தார், அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், தம்மை தாழ்த்தினார். ஆகவே தான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் உயர்த்தினார். அப்போ இந்த அனுபவம் இயேசு கிறிஸ்துவில் வந்திருக்காவிட்டால் அவர் உயர்த்தப்பட்டிருக்க முடியாது. ஊழியத்தை ஜெயமாய் முடித்திருக்கவும் முடியாதா? முடியாது. மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. ஹல்லேலூயா. ஆக அருமையானவர்களை கவனிங்கள். இந்த நாளிலே முதலாவதாக நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேணும். நான் ஆண்டவருக்குள்ளே நல்ல பிரகாசிக்கணும்னு சொன்னால், பட் என்ன பண்ணணும்? நம்ம அந்த 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 தாழ்மையின் ரூபமாக இருதயத்தின் தாழ்மை. அன்னைக்கு ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? தாழ்மைப்படுறதுக்கு சாம்பலிலே சணல் உடை தரித்தவர்களாக ஜனங்களுடைய சாம்பலிலே படுத்து கிடந்தார்கள். பழைய ஏற்றவர்களை தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் சாம்பலிலே படுத்து கிடந்தார்கள், தங்களை வெறுத்தார்கள். இன்றைக்கி சாம்பலில் படுக்க வேண்டாம், நீ சணல் உடை உடுக்க வேண்டாம், கோணிப்பை தூக்கி மேலே போட வேண்டாம். நீயாகவே இரு, நானாகவே இருக்கிறேன். இருதயத்தின் தாழ்மை. ஆமென். அந்த இருதயத்தினுடைய எதிர்பார்ப்புகள் நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அது உயர்வு என்பது ஒரு நாளில் வந்து விடாதுப்பா. அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கணும். அடங்கி இருந்தால் உயர்வு யாரிலிருந்து வரும்? கருத்துக்கிட்டு. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய ஞானம் குறைவுள்ளது, நம்முடைய எல்லா அந்த சிந்தையெல்லாம் குறைவுள்ளதுங்க. நிறைவான இயேசு கிறிஸ்து நிறைவாய் வந்தால் மட்டும்தான் நாம் உயர்த்தப்பட முடியும். நல்ல புரிந்து கொள்ளுங்கள் சபையே, ஊழியர்களே, புரிந்து கொள்ளுங்கள். உயர்வு என்று உடனே இட்ஸ் நாட் அசட்ஸ் அல்ல, இட் இஸ் அசோசியேஷன் வித் காட். அவரோடு இருக்கிற அந்த உறவு, அவர் உயர்த்துகிற உயர்வு தான் உண்மையான பிரகாசம், உண்மையான வெளிச்சம். அந்த இருள் நீங்கிவிட்டு என்ற அர்த்தம். நிறைய பேருக்கு புரியலாது. ஸோ நம்முடைய எதிர்பார்ப்புகள் அவரை போல மாறும்படியாக, அவருடைய சாயலை தரித்தவர்களாக அவர் ஒருவனை உயர்த்துவதும், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகளும் உன் நினைவுகள் அல்ல புரிந்து கொள்வோம். ஆகவே ஃபர்ஸ்ட் திங்
நம்முடைய இருள் நீங்க சொன்னால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் கிறிஸ்துவுக்குள்ளதாய் மாற வேண்டும். செகண்ட் திங் என்னவென்று சொன்னால், ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள். முதலாவது என்னது? எதிர்பார்ப்பு. ரெண்டாவது எண்ணங்கள். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10:5. 2 கொரிந்தியர் 10:5. 2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு என்னது? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய, கிறிஸ்துவுக்கு எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறார். எந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்த வேண்டும். அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? அந்த செகண்ட் பாயிண்ட், நம்முடைய எண்ணங்கள் பொதுநலதாய் நாடுகளாக இருக்கணும், சுயநலத்தின் நாடுகளாய் அல்ல. இந்த பொதுநலம், சோஷியல் மைண்ட், we need a social mind. அதான் இயேசு கிறிஸ்துடைய சிந்தை. இன்றைக்கி நான் நிறைய பார்த்துட்டேன். there are so many peoples in our church, they are selfish, சுயநல உடையவர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்குது எனக்கு. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? பொதுநலமாக இருக்க வேண்டும். உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஊழியெல்லாம் ஊழியத்தை விட கஷ்டமான ஊழியம் சபை ஊழியங்க, அது எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? பொதுநலம். உனக்கு பதிலாக உன்னை நீ இழந்து உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும். ஆமென். திஸ் இஸ் த ரைட் திங். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது? கிறிஸ்துவின் எண்ணம் பொதுநலம். அவர் தன்னை வெறுத்து தன்னை தாழ்த்தி எல்லாம் முடித்து அந்த சுயநலத்தை அழித்தார். அவர் தன் நலத்தை அவர் விரும்பவில்லை. உன்னை அதான் சொன்னேன் நான், நீ அந்த எண்ணத்தோடு நடந்தால் நீ கிறிஸ்துவின் சாயலோடு இருப்பாய். பொதுநலம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் என்னை வெறுத்து என்னை தாழ்த்தி என்னை ஒடுக்கி ஏதாவது நன்மைகள் செய்ய முடியுமா? இல்லை, என்னுடைய பிரஸ்தாபம் வேண்டாம், என்னுடைய பெரிய மேன்மைகள் வேண்டாம், என்னுடைய ஒரு ஐஸ்வர்யம் வேண்டாம், ஒரு பெரிய இதெல்லாம் வேண்டாம். கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைவதற்கு, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்கு நான் பொதுநல சேவை உடையவனாக, இதாங்க கிறிஸ்தவம். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவம் பிரகாசிக்கவில்லை? கிறிஸ்தவம் ஏன் மங்கி கிடக்கு? சுயநலவாதிகளின் கூட்டம். people are so selfish. கர்த்தரதை பிரியப்படவில்லை, கர்த்தரதை அருவருக்கிறார். என் உள்ளத்தில் இருக்கிற நான் கொட்டுறேன். நான் கர்த்தரதை அருவருக்கிறார். நான் கடந்த 28 ஆண்டுகள் நடந்த நிறைய பார்த்துட்டேன். நான் people are so selfish. இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, பொதுநல சேவை நல்ல இந்த people are there, but very few. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணுமா? பொதுநல உடையதாக இருக்கணும். அதனால் எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துங்கப்பா, சிறைப்படுத்துங்க. மனுஷ சிந்தைகள் வீண். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் நிச்சயமாக நாம் எப்படி அந்த இருள் முற்றிலுமாய் நீங்கி நாம் பிரகாசிக்க முடியும். நமக்கு அந்த இருள், எந்த இருள்? இருள் பூமியையும் இருள் ஜனங்களையும் மூடும். ஆனால் கர்த்தர் உதிப்பார். எப்பொழுது உதிப்பார்? அந்த இருளெல்லாம் நீங்கணும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் தேவனையும் தேவராட்சியத்தையும் மட்டும் நோக்கி பார்ப்பதாக இருக்க வேண்டும். நம்மை நாம் உயர்த்துவதற்கு அல்ல நாம் அழைக்கப்பட்டது, நம்மை நாமே பிரஸ்தாபப்படுத்துவதற்கு அல்ல நாம் அழைக்கப்பட்டது. நம்மை நாமே கீழ்ப்படிந்து வெறுமையாக்கி தாழ்த்தி, வார்த்தையில் அல்ல கிரியையினாலே. இன்றைக்கி நிறைய பார்க்கும்போது வார்த்தையினாலே they are so humble. இல்லை, கிரியையினாலே, பை ஆக்ஷன். கிரியையில் உன்னுடைய தாழ்மையை காட்டணும், வார்த்தையில் அல்ல. வார்த்தைகளுக்கு இன்றைக்கி பஞ்சம் கிடையாது, வார்த்தைகளுக்கு பஞ்சமே கிடையாது. கிரியைகளினாலே உன்னை நீ வெறுமையாக்கணும். இயேசு கிறிஸ்து அதான், அவர் ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனாருங்க. அவர் ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனார். அதில் நாம் நடக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு மாதிரியை அதை பின்பற்றி நடந்து போய் இன்றைக்கி அதை எங்கே பார்க்க ரொம்ப குறைவு. ஸோ முதலாக நம்முடைய எதிர்பார்ப்புகள் கிறிஸ்துவுக்குள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவுக்குள் சிறைப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென்.
அப்போ அந்த பொதுநலம் நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வழிகள் சிறந்ததாக இருக்கும், தேவனுக்கு பிரியமாக இருக்கும். நிறைய சாக்கு போக்குகளுக்கு நாம் விலகி இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த சுயநலக்காரர்களுக்கு நிறைய சாக்கு போக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பார்த்தேன் நான், சாக்கு போக்கு சாக்கு போக்கு சாக்கு போக்கு. ஏன்னா they are so selfish. பொதுநலம் உள்ளவர்களுக்கு சாக்கு போக்கு கிடையாது. கோவான் போயிட்டே இருப்பாங்க, உள்ளபடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட சாக்கு போக்கு வராது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது எப்படி இருக்கணும்? முதலாவது எதிர்பார்ப்புகள் கிறிஸ்துக்குள்ளதாகணும். பிற நலத்தை நாம் தேடுகிறவர்களாக. அல்லேலூயா. நம் தங்களுக்குரியதே தேட அழகாக சொல்ல, அவர்கள் தங்களுக்குரியதே தேடுகிறாங்க. பிறருக்குரிய நாம் தேடணுங்க. இப்போ எனக்கென்று ஒரு காரியம் வரும் பொழுது எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறேன், எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறேன். என்னுடைய காரியம் என்று வரும் பொழுது, என்னுடைய வீடு என்று வரும் பொழுது, என்னுடைய அதே போல் பிறர், நீ வேண்டான்னு சொல்லலை, நீ உனக்குரியதே நீ இரு, வேண்டாம் சொல்ல, பட் அதை சுருக்கிக்கொள், பிற நலத்தை தேடு, பிறருடைய சமானத்தை அவருக்கு கொடு, பிறருடைய இதை கொடு. அதுதாங்க தேவனுடைய சாயல், அதுதான் தேவனுடைய ஊழியம். தங்களுக்குரியதே தேடிக்கொண்டிருப்பது அல்ல. அப்போ நம்முடைய எண்ணங்கள் ஃபஸ்ட்டு, நம்முடைய எதிர்பார்ப்புகள். ரெண்டாவது நம்முடைய எண்ணங்கள். மார்க் 8:33 வாசிங்க. மார்க் 8:33. அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். நீ உன்னுடைய சிந்தை, உன் என்ன எப்படி இருக்கணும்? தேவனுக்குரியதா இருக்கணும். தேவனுக்குரியதை நீ சிந்திக்கணும். நீ மனுஷனுக்குரியதை நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். வாசிக்கலாம். மத்தேயு 6:24. ஆமென். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய, 2 எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. பைபிள் தேவனுக்கும் உலக நம்ம ஊழியம் செய்ய முடியாதுங்க. அது கொஞ்சம் அது ஒரு வேஷம், அது ஒரு மாய்மாலம். ஸோ கவனிங்கள், நம்முடைய இருள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய எதிர்பார்ப்பில் இருக்கிற இருள் நீக்கப்பட வேண்டும். பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எதிர்பார்ப்பில் இருக்கிற இருள் நீக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய எண்ணங்களில் இருக்கிற இருள் நீக்கப்பட வேண்டும். நாம் சுயநலவாதிகளாக இல்லாமல் பொதுநலவாதிகளாய் மாற வேண்டும். மூன்றாவது ஒரு இருள் நீக்கப்பட வேண்டும். என்ன தெரியுமா? கொடுப்பதிலே என்ன பண்ணுன்னா தாராளமாக கொடுப்பதில்லை. அல்லேலூயா. கொடுப்பதில் என்ன செய்யுது? உள்ளத்தையும் கொடுக்கணும், உள்ளதையும் கொடுக்கணும். உள்ளத்தையும் கொடுக்கணும், சொல்லுங்களா, உள்ளதையும் கொடுக்கணும். ரெண்டும் இருந்துச்சுன்னா நீ பிரகாசிப்பாய். அப்பொழுது உன் நீதியை, உன் நியாயத்தை பட்டப்பகலை போகலும் நீ வாசித்தல. சங்கீதம் 37 வாசிங்க. சங்கீதம் 37 வாசிங்க. பட்டப்பகலை போல் நான் விளங்க பண்ணுவேன். வாசிங்க அந்த வருஷத்தை 37:8-6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவா. ஆகா, அல்லேலூயா. அப்போ உள்ளத்தை கொடுக்கணுங்க, முழுமையாக காண்டு கொடுக்கணும். ரெண்டாவது, உள்ளதை கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுப்பதிலே நாம் சுணக்கம் காட்டக்கூடாது. தேவனில் பிரியமாக இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆக அவரும் கவனிங்கள். அதனால் இந்த நாளில் இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு தெரியல. அது கொடுப்பதில் இருக்கிற இருள் மாற வேண்டும். கர்த்தர் நல்லவர். கடந்த நாளில் நான் முடிக்க போகிறேன். பல போராட்டங்கள், பல நெருக்கல் மத்தியில் ரிசப்ஷன் வைத்தோம். நிறைய பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனை நிறைய. அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை. இப்போ நிறைய இருக்குல்ல. இப்போ ஒரு பெரிய குழப்பம், போகணுமா போக வேண்டாமா. ஒன்று கொரோனாவுக்கு தான் பயம். உண்மையில் பார்த்தா கொரோனாவுக்கு பயம்.
இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இ பாஸ் மேலே பழிய போட்டாங்க. ஓப்பனாக சொல்கிறேன் நான், இ பாஸ் மேலே பழிய போட்டாங்க. ஆனால் பயம் என்னது, கொரோனாக்கு. அப்போது பார்த்திவன் சொல்லி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறார். யார், ஒருத்தர் இல்லை, அவர் என்னுடைய உடன் ஊழியர். அவர் எங்கே இருக்கார், திருவண்ணாமலை. அவர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கார், பாஸ்டர் நான் வரணும். ஏப்பா ஊர்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நீ பேசாமல் டோன்ட் டேக் எனி ரிஸ்க். அவர் இப்போ 2 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய ஊழியத்தில் இணைந்தார். இல்லை நான் வருவேன், எங்கள் பாஸ்டருடைய போதருடைய மகளுக்கு கல்யாணம், பாம்பே தான் வர முடியல, வருவேன். எப்பா டோன்ட் டேக் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன். இல்லை நான் வருவேன். அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஓட்ட பைக்கு, என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் மருத்துவம் மெடிக்கல் என்னத்தையோ ஒரு இ பாஸை போட்டாரா போடல எனக்கு தெரியாது. எடுத்தார் விடிய காலம் 3 மணிக்கு, டரடரடரடன்னு வந்து 7 மணிக்கு வந்துட்டார். ஐயா நான் வந்துட்டேன், ஐயா எங்கே இருக்கு, சர்ச்சில் இருக்கேன். அது அவருடைய விருப்பம். அது மனம் இருந்தால் இடம் உண்டு. என் சொந்தங்கள் வரல, என்னமோ போட்டு உழப்புறாங்க. ஐயா கல்யாணம் என்பது ஒரு முறை தான். எனக்கு வருத்தத்தை நான் சொல்கிறேன், கல்யாணம் என்பது ஒரு முறை தான், ஒவ்வொரு நாளும் கல்யாணம் கிடையாது. அப்போது பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட், தே கேம் டு, அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பினாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. 60 குடும்பங்கள் வர வேண்டிய எங்கள் சொந்தங்களில் ஒரு 3-4 குடும்பம் தான் வந்தது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏனென்றால் அஃப்ரைடாக கொரோனா குட், நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. கொரோனா எல்லாருக்கும் வரும். பட் என்ன என்று சொன்னால், பழி சாக்கு போக்கள் சொல்லக்கூடாது, பழியை தூக்கி அங்கேயும் எரியக்கூடாது. என் சொந்தங்களை சேர்த்து நான் சொல்லுகிறேன். ரொம்ப வேதனைப்பட்டேன், நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அவ்வளோ பேர் வந்தாங்க, அன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லோரும் வந்து வராங்க, ஒரு கூட்டம் வருது, எல்லாம் வருது, எல்லாம். ஆனால் சிலர் சாக்கு, எனக்கு அது என்னால் ஏற்றுக்கணும். ஐ கேனாட் அக்செப்ட் இட். அப்போ உள்ளத்தை கொடுக்க இன்னும் சிலர் முன்வரவில்லை. உள்ளதை கொடுப்பதும் கொடுக்காதும் உங்ககிட்ட அது எனக்கு வேண்டாம். உள்ளத்தை கொடுக்க பீப்புள் ஆர் ஃப்ரம் கலைஞர் எல்லாம் வராங்க, ஓடி வராங்க. இப்போ வாங்க ஐயா ஐயாவுடைய பொண்ணு. there are people are thinking still go on thinking. திரும்பி பார்த்தா எய்த்த விட இப்போ 2 மாதம் தான் ஆச்சு. 2 மாதம் தான் இந்த குடும்பம். சும்மா கார்டு கொடுத்தேன், வாங்க என் மகளுக்கு பாம்பேயில். அப்படியா, அவங்க மகள் சொல்கிறா, அப்படியா குட், நான் உங்களை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியா, என்ன விஷயம், ரைட் ஓகே வாங்க. அப்படி சும்மா பேருக்கு சொல்லலான்னு பார்த்தா அந்த 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. அங்கே எதிர்த்த விட 2 மாதம் தான் ஆச்சு. அவங்க வந்து நிற்கிறாங்க. பாஸ்டர் பிரதர் சார் வந்துட்டீங்களா, எப்படி வந்தீங்க? நாங்கள் வரணும்னு விரும்பினா வந்தோம். சிம்பிள் வேர்டு, வரணும்னு விரும்பினா வந்துட்டோம். ஏற்ற வீடு எங்கள் ஜஸ்ட் ஆப்போஸ். வாங்க, உள்ளத்தை கொடுத்துருக்குறாங்க. 2 மாதத்தில் எதை கொடுத்துட்டாங்க? உள்ளத்தை கொடுத்துட்டாங்க 2 மாதத்தில். அருமையானவர்களை கவனிங்கள், உள்ளத்தையும் கொடுக்கணும், உள்ளதையும் கொடுக்கணும். அப்போ இருள் நீங்கும். ஹல்லேலூயா, இருள் நீங்கும். பார்த்து குறித்து சந்தோஷப்பட்டேன். இன்னும் நிறைய பேர் வந்தாங்க, சென்னையிலேருந்து வந்தாங்க, அங்கேருந்து வந்தாங்க, இங்கேருந்து வந்தாங்க, எங்கெல்லாம் வந்தாங்க. ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, குட். அருமையானவர்களை கவனிங்கள், சட் கால் ட்ரூ லவ், உண்மையான அன்பு. அருமையானவர்களை கவனிங்கள். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பிரகாசிக்க. ஏசாயா 62 வாசித்து முடிக்கலாமா? ஏசாயா 62 வாசித்து முடிப்போம். சரியாகிடுச்சு, நேரம் முடிஞ்சிட்டு. ஏசாயா, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உதிக்கணுமா? என்ன நம்முடைய எதிர்பார்ப்பில் இருக்கிற இருள் நீங்கணும், எண்ணங்களில் இருக்கிற இருள் நீங்கணும், கொடுப்பதிலே உள்ளதையும் கொடுப்பதில் இருக்கிற இருள் நீங்கினால் என்ன செய்வார்? கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்க. உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகள், உதிக்கிற ஒரு ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இதை நான் அதிகமாக விளக்க நான் விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஆல் திஸ் திங்ஸ். கண்களை மூடுவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அவன் நமக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்பார்ப்பின்
இருள் நீங்கணும். நம்முடைய எண்ணங்களில் இருக்கிற இருள் நீங்கணும். நம்முடைய கொடுப்பதிலே இருக்கிற இருள் நீங்கினால் உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகள் ராஜாக்கள் நடந்தோம். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். அது உன்னை உயர்த்துவது கர்த்தருடைய கரத்திலே உண்டு. நல்ல பிதாவை நாங்கள் உம்மை மையப்படுத்து. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல பிதாவை, நல்ல தகப்பனை, நல்ல தேவனை, நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? நீர் சர்வ வல்லமை உள்ளவர். நீர் எங்களை நடத்துகிறாக, சபையை ஆசிரிப்பீராக, சபை ஜனங்களை ஆசிரிப்பீராக, சபை ஊழியர்களை ஆசிரிப்பீராக. ஆண்டவரே, அல்லது எங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் எதிர்பார்ப்பு உமக்குரியதாய் காணப்படட்டும். எங்கள் எண்ணங்கள் உம்முடைய சிந்தையாய் மாறட்டும். எங்கள் ஆண்டவரை உள்ளம் ஆண்டவரே அல்லது உமக்குரியதாய் காணப்படுவதாக. நன்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். அந்த நாளிலே நல்ல கவனிங்கள். நான் சொல்லி முடிச்சிடறேன். அது கொஞ்சம் மனவேதனையிலே நான் அப்படியே உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சேனல் மாற்றும்போது டக்குன்னு ஒரு பாடல் வந்தது. ஒரு தத்துவ பாடல், பழைய பாடல். அது அப்படியே நிறுத்தி பார்த்து, ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, உள்ளத்தை பார்ப்பவன் இறைவனடா. ஆஹா, எனக்கு தெரியும் அந்த பாட்டு. அது கரெக்டாக அந்த இடத்துல வந்த உடனே ஒருவன் மனது 9 வாசல் இருக்குது, அதில் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, உள்ளத்தை பார்ப்பவன் இறைவனடா. ஆமென், அல்லேலூயா. அந்த நேரத்தில் அதை ஏதோ ஒரு பாட்டு, தத்துவ பாடல். நான் சினிமா பாட்டு கேட்குறவங்க கிடையாது சார். அருமையானவர்களை கவனிங்கள். நம்முடைய தேவன் உங்களை பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். He wants to shine up. பிரகாச வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொருவரும் பிரகாசிக்கணும். ஒருவர் பிரகாசித்து ஒருவர் மங்குவது அல்ல. நெறிந்த நாளில் முறியாமல் மங்கு ஏறுகிற அணையாமல் இருக்க செய்ய விரும்புகிற கர்த்தர் நம்ம பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்புகளில் இருள் நீங்கட்டும். நம்முடைய எண்ணங்களில் இருக்கிற இருள் நீங்கட்டும். நம்ம கொடுப்பதிலும் உள்ளத்தை கொடுப்பதிலும் உள்ளதை கொடுப்பதில் இருக்கிற இருள் நீங்கட்டும். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்வார். கர்த்தர் சபையை ஆஸ்வதிங்க. எல்லா நன்மையும் ஒவ்வொருவர்களும் பெருகுவதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை ஏறெடுத்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு எல்லோருக்கும் ஆண்டவர் நல்ல சுகபலன், நல்ல பிரசவத்தை, சுக பிரசவத்தை தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அந்யோன்யமும் சமாதானமும் இன்றும் என்று எப்பொழுதும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you.